அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு சபா ஹெர்ப்ஸ். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு சின்ன ஹார்வெஸ்டிங், அதோடு சேர்த்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண கருப்பு உளுந்த எப்படி இன்ஸ்டன்ட் கஞ்சி மிக்ஸ் செய்கிறது அப்படின்றதையும் இதே வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தாங்க நல்லெண்ணெய்க்கு தேவையான எள்ளு எல்லாமே அறுவடை செஞ்சு முடித்தோம். கூடவே உளுந்துகளுமே முத்திருச்சு. ஸோ உளுந்தையுமே அறுவடை செஞ்சிடலான்னு தோட்டத்துக்கு வந்துட்டோம். காய்கள் எல்லாமே கருப்பாகி முத்த ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே வயலில் விட்டோம்னா வெடித்து விதைகள் எல்லாமே வயல்லே விழுந்துடும் உளுந்து. ஸோ பறித்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா அதை நெருக்கும் போதே நல்லா உடையுது உளுந்து. உளுந்து எப்படி இருக்குது பாருங்கள். ஐயா நம்மாழ்வார் அவர்களோட வழியில் நம்ம இயற்கையான முறையில் ரசாயன உரம் எதுவும் கொடுக்காம, மருந்து எதுவும் கொடுக்காம விளைவிச்சு எடுத்திருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்குது உளுந்து. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. உளுந்து எல்லாமே முத்திருச்சு. அதனால் செடியோடையே பறித்து எடுத்துகிட்டு வந்து ஒரு மாமரத்தடியில் மொத்தமாக கொட்டி நிழலில் உட்காந்து உளுந்து காய்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டோம். இதை நல்லா வெயிலில் காய வச்சு அடித்து தனியாக உளுந்தை பிரித்து எடுத்தோம்னா நமக்கு சுத்தமான உளுந்து கிடச்சிரும். இந்த உளுந்தை வச்சு தான் நம்ம இன்ஸ்டன்ட் கஞ்சி மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் டீ போட ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? ஆனால் இந்த கஞ்சி மிக்ஸையும் அதே 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. நீங்கள் டீக்கு பதிலாக இது மாதிரி ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி குடிக்கலாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. எலும்புகளும் நல்லா வலுப்பெற்று நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க குழந்தைங்க. நம்ம தோட்டத்தில் ஆர்கானிக்கான முறையில் விளைந்த கருப்பு உளுந்து எடுத்துக்கிறோம். இதில் பொட்டு எதையுமே நீக்கக்கூடாதுங்க. கருப்பு உளுந்தை அப்படியே எடுத்துக்கணும் முழுசாக. கடைகளில் நீங்கள் வாங்கும்போது ரொம்ப பளபளப்பாக இருக்கிறது வாங்க வேணாம். அது வந்து கெமிக்கல் போட்டு பளபளப்பாக்கியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி உளுந்தை பார்த்து வாங்கிக்கோங்க. உங்கள் தோட்டங்களில் பக்கத்தில் யாராவது தெரிஞ்சவங்க விவசாயிகள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்தும் உளுந்து வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லது, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற பாரம்பரிய அரிசி கருப்பு கவுனி அரிசி தாங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவர் கு சிவராமன் ஐயா அவர்கள்லாம் இந்த அரிசியை கண்டிப்பாக பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய ஆந்தோசைனின் இருக்குது. அடுத்து இந்த அரிசி வந்து காட்டு யானம் அரிசி. இடுப்பு வலி, மூட்டு வலி, இதயம் சம்மந்தமான பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த அரிசி பயன்படுத்தும் போது சீக்கிரமே குணமாகும். ஸோ இந்த அரிசியுமே எடுத்துக்கலாம். அடுத்து வெள்ளை ரக அரிசி தூய மல்லி எடுத்துக்கிறோம். இதுவுமே பாரம்பரிய அரிசி தாங்க. இது வாசனை சீரக சம்பா. இந்த அரிசியை தொடும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும். அதனாலேயே இது வந்து சீரக சம்பா, வாசனை சீரக சம்பான்னு இந்த அரிசியை சொல்லுவாங்க. இதுவும் பாரம்பரிய அரிசி தான். அடுத்து நம்ம கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ் கொஞ்சம் வாசனையாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக சுக்கும் ஏலக்காயும் இதோட கலந்துக்கிறோம். அதோட கொஞ்சமாக வெந்தயமும் கலந்துக்கிறோம். இப்போது கருப்பு உளுந்தங்கஞ்சி செய்ய தேவையான பாரம்பரிய அரிசிகளையும் சுக்கு, ஏலக்காய், கருப்பு உளுந்து எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு நம்ம கஞ்சி மிக்ஸ் செய்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடான பிறகு தான் நம்ம உளுந்தை அதில் கொட்டணும். உளுந்தை நல்லா வறுக்கணும். இது வறுபட கொஞ்சம் லேட் ஆகுங்க. ஃபஸ்ட்டு உளுந்து வறுத்துக்கிட்டு இருக்கும்போதே லேசாக வாசனை வரும். அப்போயே நம்ம வறுபட்டாச்சுன்னு நினச்சி கொட்டிடக்கூடாது. நம்ம வந்து கஞ்சி காய்ச்சறதுக்கு 5 நிமிஷத்தில் காய்ச்சணும். ஸோ அதனால் வறுக்கிறது நல்லா ரொம்ப நேரம் வறுத்தா தான் நமக்கு 5 நிமிஷத்தில் உளுந்தங்கஞ்சி வேகும். வறுபட்டுக்கிட்டு இருக்கும்போதே கொட்டுறதுக்கு ஒரு தாம்பளத்தட்டு இது மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கும்போது ஹெவியாக வாசனை வரும். இந்த கருப்பு உளுந்துமே வெடிக்க ஆரம்பிக்கும். லேசாக படபடன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைப்பில் தான் நம்ம அடுப்பை விட்டு இறக்கி இது மாதிரி தட்டில் கொட்டி நல்லா பரவலாக கிண்டி விட்டுறணும். அது நல்லா ஆறணுங்க. ஆறுனதுக்கப்புறம் தான் மிஷினில் அரைக்க கொடுக்கணும். ஸோ அதனால் அதை நல்லா பரப்பி விட்டுறலாம். எல்லா உளுந்தையும் இதே மாதிரியே வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து பாரம்பரிய அரிசிகள் தான் வறுக்க போகிறோம். கருப்பு கவுனியையும் காட்டு யானத்தையும் ஒரே இதாகவே வறுத்துடலாம். ஏன்னா இது வந்து சிகப்பு ரக அரிசி. இது வறுபட கொஞ்சம் லேட்டாகும். அதனால் வெள்ளை ரகத்தோடு சேர்க்காமல் இதை மட்டும் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அரிசியை பற்றி சித்த மருத்துவர் கு சிவராமன் ஐயா அவர்கள்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தாவே தெரியும் இந்த அரிசியோட பயன்கள் எல்லாமே. ஆந்தோசைனின் அவ்வளோ நிறைஞ்சதுங்க இந்த சிகப்பரிசி. கண்டிப்பாக இந்த அரிசி நம்ம பயன்படுத்த வேண்டியது. இந்த அரிசி வறுபட்டோடனே படபடன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்பை விட்டு இறக்கி நல்லா பரவலாக கொட்டி விட்டுறலாம்.
அடுத்து வெள்ளை ரக பாரம்பரிய அரிசி, தூய மல்லியும் வாசனை சீரக சம்பா ரெண்டையுமே சேர்த்து வறுத்துக்கலாம். இது வெள்ளை ரக அரிசினால் உங்களுக்கு வறுக்கிறதுக்கு ஈஸியாகவே தெரியும். கொஞ்சம் கலர் மாறினாவே போதும், லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்பை விட்டு இறக்கிடலாம். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா ஃபஸ்ட்டு நம்ம கொட்டும்போது வெள்ளை கலரில் இருந்துச்சு, இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்பை விட்டு இறக்கி பரவலாக கொட்டி விட்டுறலாம். அடுத்து வெந்தயம் தான் வறுக்க போகிறோம். வெந்தயம் வறுக்கும்போது நல்லா கைவிடாமல் வறுத்துக்கணும். இது லேசாக சிவந்தால் போதும், ரொம்ப வறுத்துட்டோம்னா அது கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வெந்தயம் வறுக்கும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. லேசாக வறுத்து கொட்டினா போதும். கலர் சேஞ்ச் ஆனோடனே லேசாக வாசனை வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்பை விட்டு இறக்கிடலாம். கருப்புளுந்து நமக்கு நல்ல செரிமானம் ஆகணும். அதுக்காக சுக்கு சேர்த்துக்கிறோம். நல்லா வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். சுக்கு ஏலக்காயும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அது ரொம்ப வறுக்கக்கூடாதுங்க. அடுப்போட சூட்டிலே லேசாக கிண்டி எடுத்துட்டோன்னே இந்த அரிசிகளோட கொட்டிடலாம். இப்போ இன்ஸ்டன்ட் கருப்பு உளுந்தங்கஞ்சிக்கு தேவையானது எல்லாமே வறுத்து எடுத்துட்டோம். இது நல்லா ஆறின பிறகு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைக்கிற மிஷினில் கொடுத்தீங்கன்னாவே அரைச்சி கொடுத்துருவாங்க. நல்லா நைஸாக அரைச்சி கொடுக்க சொல்லி அரைச்சி வாங்கிட்டு வந்துடணும். ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டோம். நல்லா நைஸாக அரைக்க சொல்லணுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதுக்காக தான் தொட்டு காமிக்கிறேன். நல்லா நைஸாக மாவு அரைச்சா தான் நமக்கு கஞ்சி நல்லா வரும். இன்ஸ்டன்ட் கருப்புளுந்தங்கஞ்சி மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா காற்று போகாமல் ஏர் டைட்டாக மூடி வச்சிட்டோம்னா 6 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும். இதை நாங்கள் பேக்கிங் பண்ணி வேணுன்றவங்களுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நம்மளோட தோட்டத்தில் இயற்கையான முறையில் விளைந்த கருப்பு உளுந்தை வச்சு இன்ஸ்டன்ட் கஞ்சி மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம செபா ஹெர்ப்ஸோட இன்ஸ்டன்ட் கருப்பு உளுந்தங்கஞ்சி மிக்ஸை வச்சு எப்படி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாயாசம் செய்யலாம், கருப்புளுந்து பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்களும் கருப்பு உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் இது மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாரத்தில் 2 நாள் இல்லைன்னா 3 நாள், மாதத்தில் 10 தடவை கண்டிப்பாக இந்த கஞ்சி மிக்ஸ் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயினே இருக்காது. முதுகு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி எல்லாமே சரியாகும். இந்த கஞ்சி மிக்ஸ் குடிக்கும்போது எலும்பு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அன்பு சொந்தங்களுக்கு நன்றி.